ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்டா ஏற்கனவே குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நான் வந்து ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில் போயிட்டு. அந்த மாத்திரை தான் இப்போ போட போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க முன்னாடி எவ்வளோ நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது கேமராலேயே ஒழுங்காக எனக்கு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. நீங்களாம் சொல்லுவீங்க, இடே சத்து வச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது ஜஸ்ட் ரெஸ்டிங். இப்போ பார்த்தீங்கல்ல, இதுக்கு நான் வந்து ஃபுட்டு ஒன்று போட போகிறேன். அது லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ ஃபீமேல் டேங்க்கு போயிடலாம் வாங்க. நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஃபீமேல் டேங்கில் ஒரு மீன் விழுந்துச்சுன்ட்டு. அது வந்து இப்போ எங்கே போச்சுன்னே தெரியலை. நீங்கள் நினைப்பீங்க அது சாப்பிட்டுடுச்சுன்ட்டு, ஆனால் சாப்பிட்ட உடனே அது துப்பிடுச்சு. சரி, இப்போ ஆட்டி பார்க்கலாம். அது தெரியுது, அது உங்களுக்கு தெரிதான் தெரியல, ஆட்டினா தான் தெரியும். அது வெளியே வரமாட்டேங்குது. ஆடுது. சரி, நான் உங்களுக்கு அதை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கிளிட்ஜ் ஆகுது. இந்த இடத்துல தான் இருக்கு ஃபீமேலோட வாழை இருக்குல்ல. நகருது. சாரிங்க, அது மீன் இல்லை. நான் ஒன்று ஃபுட்டுன்னு போட்டிருந்தால அது அந்த நம்ம தூண்டு சைஸ் செஞ்சுக்கின்னு அம்மா வீடு மீன்ஸ்ட்டு செஞ்சுருக்கோம். சரி, இப்போ வாங்க. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடாக போட்டுட்ருக்கேன். ஒரு கேப்சூல் மாதிரி கொடுப்பாங்க, அது பேர் ஏதோ டேப்லெட்டுன்னு முடியும். இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு தானே பார்க்குறீங்க. இருங்க, கொஞ்ச நேரத்தில் வரும். ஜூம் பண்ணால் நல்லா தெரியும். அதோ நிறைய இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் நிறைய வருங்க. அது பாப்பா இந்த நகர்றது எல்லாமே அதுதான். வெள்ளை இதை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய் கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்